தேர்தல் வந்துருச்சு, எல்லா கட்சிகளும் பிரச்சாரம் வேகமாக பண்ணுவாங்க. தேர்தல் அறிக்கையெல்லாம் முன்னாடியே விட்டு அதை மக்கள்கிட்ட போய் சேர்ப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு முயற்சியுமே இல்லாமல் பாஜக நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு ஆணவத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தேர்தல் அறிக்கை இன்னும் தேர்தலுக்கு 2 நாள் தான் இருக்குது. இந்த வாரம் ஒரு 4 நாள் இருக்குது. இன்னும் பிரச்சாரத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் தான் இருக்குது. அந்த டைமில் தான் தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த தேர்தல் அறிக்கைன்னு பெருசாக ஒன்றும் இல்லை. அவங்க அப்படியே சொன்னாலும் அதை செய்ய போகிறது இல்லை. ஏன்னா 2 தேர்தல் அறிக்கையை பார்த்துருக்கோம், எதையுமே செஞ்சதும் இல்லை. தேர்தல் அறிக்கையை வழக்கம் போல் அவங்க கதையாக விட்டுருக்காங்க. அதாவது நாங்கள் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை பற்றி இந்த வாட்டி பேசவே இல்லை. மகளிருக்கு நாங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவோம், அதுக்கு என்ன திட்டம்னு சொல்ல ஒன்றும் சொல்ல, வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவோம், பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவோம், இதெல்லாம் இவங்களோட கொள்கை. ஒரே நாடு ஒரே தேர்தலை நடத்துவோம், இந்த மாதிரி பழைய கதையை பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் அதே சமயம் காங்கிரஸோட தேர்தல் அறிக்கை தெளிவாக இருக்குது, எல்லா மக்களுக்கான தேர்தல் அறிக்கையாகவும் இருக்குது. அதை எப்படி செயல்படுத்துவோங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு ப்ராக்டிக்கலாக போகிறாங்க. இவங்க வழக்கம் போல் கதையை விட்டுட்ருக்காங்க. ஸோ மக்கள்கிட்ட எந்த தேர்தல் அறிக்கை ரீச் ஆகும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பான்ற பார்ப்போம். சப்ஸ்கிரைப் டு த சேனல்.